விஜய் சார் பாத்தீங்கன்னா அரசியலில் இறங்குவது ஒரு பக்கம் ரசிகர்களோட மத்தியில பாத்தீங்கன்னா வருத்தமாகவும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உற்சாகமாகவும் இருந்து வருகிறது. அதாவது கோட்திரை படத்திற்கு பிறகு அரசியல் மாநாடு பிரம்மாண்டமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. மேலும் விஜய் சார் பாத்தீங்கன்னா முழு நேர அரசியலில் இறங்கிருப்பதால அரசியல் வட்டாரத்திலுமே அது பரபரப்பாகவும் பேசப்படும். அதற்கு தளபதி அவர்கள் தன்னுடைய 69 படம் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இந்த படத்துடைய கதை எப்படி உருவாகிறது என்று பத்தி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். அதாவது வேட்டி சட்டை கற்ற படம்னா அதுக்கான அரசியல் களம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் இருக்கும். மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி அவருக்கு முதல்ல இந்த படத்திற்கு பாத்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட் தான் போடப்பட்டதாகவும் அதன் பிறகு ராவுத்தர் சொன்னதால அந்த படத்திற்கு வேட்டி சட்டை அணிந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கெட்டப்லயுமே கலக்கியிருக்காரு. அதே போல விஜய் சாருக்குமே இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா முழுவதுமே வேட்டி சட்டை கெட்டப்பாக இருக்குமாம். வினோத் அவர்கள் கமல் அவர்களுக்காக பண்ண இருந்த கதையில தான் கொஞ்சம் மாற்றம் செய்து இந்த திரைப்படத்தையுமே எடுக்க போக இருக்காரு. மேலும் தளபதி அவர்கள் 69 என்று தற்காலிகமாக தலைப்பிட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா கடைசி படம் என்பதால் படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுமே இருந்துட்டு இருக்கு. இந்த படத்துல பெரும்பாலும் அரசியல் சார்ந்த கதைக்களமும் வசனமும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன. வினோத் அவர்கள் எப்பொழுதுமே அவருடைய திரைப்படங்களில் சமகால நிகழ்வுகள் செய்தித்தாள்களில் பரபரப்பாக வந்த செய்தியை மையமாக வைத்து எடுப்பது வழக்கம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழக அரசியலா அல்லது டெல்லி அரசியலா என்பது தெரியவில்லை. இந்த படம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவருக்கு ஒரு முக்கியமான படமாகவும் அவருடைய பிரச்சார படமாக கூட இருக்கலாம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.